Hello everyone, I am Raj. Welcome to my channel. நம்மளுடைய ஆன்லைன் மணி earning சீரிஸ்ல வந்து நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஏதாவது மணி ஏர்ன் பண்ண முடியுமா, ஏதாவது மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரம்மி கேம் விளையாட தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து ஈஸியாக உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வச்சு ரம்மி கேம் விளையாடுறது மூலமாகவே உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஜங்லி ரம்மி அப்படின்ற ஒரு சின்ன ஆப் தேவை. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டு பேருமே இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டவுன்லோட் அப்படின்ற அந்த பட்டனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுறதான் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் புதுசாக இப்போ தான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய மொபைலை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஃபேஸ்புக் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா இப்போ ஃபேஸ்புக் மூலமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக நான் லாகின் கொடுத்துட்டேன். தென் இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் நேமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அவங்க ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இந்த ஆப்பில் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் கேஒய்சி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணும்போது வரக்கூடிய மணியை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீடம் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மெனு அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். முதல்ல உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து மறுபடியும் இந்த கேஒய்சி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் ஏதாவது வந்து கொடுத்துக்குங்க, ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுத்துக்குங்க. அதை ஜஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுத்து அதையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டுனா போதும். நம்ம வந்து கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் நம்ம இப்போ மணி ஏர்ன் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு எரருமே உங்களுக்கு காமிக்காது. ஜஸ்ட் மெனு கிளிக் பண்ணி வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் வித்ட்ரால் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்க போறீங்களோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அந்த அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு லாபிக்கு போயிடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் மொத வந்து இந்த கேமை விளையாட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் மோடு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. அண்ட் இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த ஒரு 2-3 டைம் ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு ரம்மி பற்றி ரொம்ப அதிகமாக தெரியாது, இப்போதான் முத விளையாடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராக்டிஸ் மோடு இருக்கும். ஸோ அதை வந்து 2 பிளேயரா இல்லை 6 பிளேயரான்னு செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. தென் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டை செட் பண்ணிட்டு அண்ட் எத்தனை பிளேயர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து கேஷ் மோடு.
தென் அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற கேம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டோர்னமெண்ட் மணிலாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1 கோடிக்கெலாம் வந்து டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1 கோடிக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லட்சத்துக்கு இருக்குது, 3 லட்சத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டோர்னமெண்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த டோர்னமெண்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில டோர்னமெண்ட்டுக்கு வந்து மணி கேட்பாங்க. ஸோ ஃப்ரீயாக நடத்துகிற டோர்னமெண்ட்டும் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 10,000 ரூபாய் டோர்னமெண்ட் வந்து 100% ஃப்ரீ தான். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டோட டைமில் வந்து நீங்கள் விளையாடினா போதும், நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 வழியில் நடத்துகிறாங்க. ஒன்று நம்ம கேஷ் கட்டி ஜாயின் பண்ணுறது, இன்னொன்று 100% ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லட்சம் ரூபாய், 25,000 ரூபாய், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டோர்னமெண்ட் வந்து நடத்துறாங்க. கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாடினாலே நம்ம வந்து ரொம்ப அதிகமா வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து கேஷ் கட்டி நம்ம வந்து டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இப்பதான் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? அதனால உங்களுக்கு வந்து மணி தேவை. கொஞ்சம் மணியை வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இவங்க நம்ம மணியை ஆட் பண்றதுக்கும் ஒரு சில போனஸ் வந்து தராங்க. ஸோ அதனால ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கேஷையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மணியும் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரம்மி விளையாட தெரியும் அப்படின்னா தாராளமா இந்த ஆப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரம்மி விளையாட தெரியாது, இப்பதான் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா இந்த பிராக்டிஸ் மோட நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கேஷ் மோடுக்கு போகலாம். தென் அதுக்கப்புறம் இங்க ப்ரொமோஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஒரு சில ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்றது மூலமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரெஃபர் பண்றது மூலமா நமக்கு வந்து மணி தருவாங்க. தென் அதுக்கு அடுத்து இருக்க ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா, இப்போ புதுசா நான் ஜாயின் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் கோட்லாம் வந்து தந்திருப்பாங்க. இந்த கோட்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னமும் மணி வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ப்ரொமோஷன் டேப்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். டோர்னமெண்ட், லீடர் போர்டு, யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ப்ரொமோஷன் டேப்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல வந்து நீங்க ரம்மி கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு ஆப் தான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த ஆப்போட அஃபிஷியல் சைட் கொடுத்துருக்கேன். அந்த சைட்ல போயிட்டு கூட நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஆப்பை பத்தின வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Thank you for watching guys. Bye.